ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 119:26 சாம்ஸ் 119 verse 76. நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை தேற்றுகிற தேவன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நம்மை தேற்றுகிறவர் தேவனாயிருக்கிறார். காரணம் என்ன? அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். இவைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தேற்றுகின்றன. உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கீங்களோ தெரியாது. மனிதர்கள் சொன்ன வார்த்தையை நம்பி ஒருவேளை நீங்கள் மோசம் போயிருக்கலாம், ஏமாந்து போயிருக்கலாம். மனிதர்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றாமல் போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. வாக்கு மாறாத தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை தேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் தம்முடைய கிருபையின்படி உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இந்த உலகத்துல கர்த்தருடைய கிருபைக்கு அளவே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தவறுகளை அவர் சுட்டி காண்பிப்பது இல்லை. நம்முடைய பாவங்களை அவர் மிகைப்படுத்துவது இல்லை. மாறாக தம்முடைய அன்பின் நிமித்தமும் தம்முடைய கிருபையின் நிமித்தமும் அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலையில நீங்கள் ஏமாற்றப்பட்டீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்க விரும்புகிறார். Dear child of God, our God is a God of comfort. He is full of grace. He is not exaggerating the mistakes of your life, but he covers every mistakes by his great love. You need to understand, only our God is able to comfort you. He is the only one who can console you. He is the only one who will be always with you to wipe away all your tears. Today, you might be crying by many reasons, but do not worry about anything. But my Lord God is always with you. He loves you. By his grace, he has been forgiving all your mistakes during the past years. Today, commit your life to our God. He will comfort you. He will console you. He will always be with you and take care of you. All your needs. உங்க வாழ்க்கையில எல்லா தேவைகளையும் சந்திப்பார். உங்களுடைய குறைகளை நிறைவாக்குவார். உங்க வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில கண்ணீரை துடைப்பார். நீங்கள் எதற்காக இப்பொழுது இருக்கிறீர்களோ கவலைப்படாதீங்க. வாக்கு மாறாத தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே தம்முடைய கிருபையின் கரத்தினால் உங்களை அரவணைத்து உங்களை தேற்றி உங்களை வழிநடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உடைய வாக்கின்படியே உடைய பிள்ளைகளை தேற்றியறலும், உடைய கிருபையின் நிமித்தமும் உடைய இரக்கத்தின் நிமித்தமும் உடைய பிள்ளைகளுடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னித்தரலும். உடைய பிள்ளைகள் இந்த நாளில என்ன நோக்கத்தோடு கவலையோடு காணப்படுகிறார்களோ, கண்ணீரோடு காணப்படுகிறார்களோ, அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய கவலைகளை மாற்றி அவருடைய குறைவுகளை நீக்கி அவர்கள் எல்லாவற்றிலும் சந்தோஷமா இருக்க தேவனே அவர்களுக்கு உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.